வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய பிரகார வள பாதையில் பெயர்ந்துள்ள கற்களை புதிதாக சீரமைக்க உதவ பக்தர்கள் முன்வர வேண்டும் என திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. அகத்திய மாமுனிவர் தெற்கே இறை பயணம் மேற்கொண்ட போது இங்கு அக்காலத்தில் காரணி ஆறு என அழைக்கப்பட்ட தற்போதைய ஆரணி ஆற்றின் கரையில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு யாகம் நடத்தினார். அப்போது ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிவ வழிபாட்டிற்கு இடையூறு செய்ததாகவும் அப்போது அங்கு வந்த பரத்வாஜ மாமுனிவர் தனது தவ வலிமையால் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி அகத்திய மாமுனிவரின் சிவ வழிபாட்டிற்கு தடை நேராத வண்ணம் காத்தார். அப்போது இருமா முனிவர்களுக்கும் இடையே சிவ வழிபாடு பெரியதா விஷ்ணு வழிபாடு பெரியதா என்ற தர்க்கம் ஏற்பட்டது. ஆகாய மார்க்கமாக மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் ஒன்று சேர்ந்து காட்சி தந்து அறியும் சிவனும் ஒன்று என்பதை முனிவர்கள் இருவருக்கும் உணர்த்தினர். இதன் காரணமாக ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இங்கு அறியும் சிவனும் சந்தித்துக் கொள்ளும் சந்திப்பு உற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அப்போது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமானும் திரு ஆயர்பாடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாளும் நேருக்கு நேர் சந்தித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புத நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கைலாயத்தில் ஒருமுறை சிவபெருமான் உலக நன்மைக்காக தவக்கோலம் பூண்டிருந்த போது அங்கு வந்த பார்வதி தேவி ஆனந்தத்தில் பனித்துளிகளை அள்ளி சிவபெருமானின் மீது வீசிய போது தீ பிழம்பாய் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது தவம் கலைந்த காரணத்தால் பார்வதி தேவியாருக்கு உனது ஆனந்தத்தை இழந்து தாவர சங்கமத்துள்ள மானிட வடிவம் எடுத்து அல்லல் படுவாய் என சாபம் இட்டார். இதன் விளைவாக இங்கு தோன்றிய அன்னை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார். அப்போது பூலோகம் வந்த நாரத முனிவர் பார்வதி தேவியிடம் உங்கள் துயர் நீங்க அகத்திய மாமுனிவரை அணுகி சாப விமோசனம் பெறுங்கள் என்று ஆலோசனை கூறினார். பார்வதி தேவி அகத்தியரின் ஆலோசனைப்படி அங்குள்ள தாமரை குளத்தில் புனித நீராடி 11 அம்மாவாசைகள் விரதம் இருந்து சிவ வழிபாட்டை மேற்கொண்டார். சிவனடியார்களுக்கு நாள்தோறும் அமுது படைக்க எண்ணிய போது சிவபெருமானின் திருவிளையாடலாக இப்பகுதி புல்லு பூண்டு துளிர்விடாத பாலைவனமாக மாறியது. அப்போது அகத்திய மாமுனிவர் தனது தவ வலிமையால் பொன்ஏரை உருவாக்கி உழுது பாலைவனத்தை பசும் சோலையாக மாற்றியதாகவும் இதன் காரணமாக அன்னை தனது சிவலிங்க பூஜையை பூர்த்தி செய்தார். இதில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சாப விமோச்சனம் தந்தார். பார்வதி தேவியார் சிவபெருமானுடன் திருக்கைலாயம் சென்றார். இதன் காரணமாக ஆலயத்தின் முன்பாக உள்ள திருக்குளத்திற்கு ஆனந்த புஷ்கரணி என பெயர் வந்தது. இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தின் பிரகார வள பாதையில் உள்ள கருங்கல் ஆனது பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. சிவ வழிபாட்டின் போது பிரகார வளம் வரும் பக்தர்களின் பாதங்கள் பெயர்ந்துள்ள கற்களில் தட்டுப்பட்டு காயம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஏற்படும் பக்தர்களின் மன வேதனையை போக்க எண்ணிய சிவனடியார்கள் சிலர் சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பிரகார வளம் வரும் பாதையை சீரமைக்க எண்ணி புதிதாக கருங்கற்களை பதிக்கும் திருப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு சிமெண்ட், மணல், புதிய கருங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் தேவைப்படுவதால் இந்த இறைப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பும் பக்தர்கள் 8418992605 அல்லது 7418841687 ஆகிய கைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் என திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதுமில்லை, பிறந்த இம்மண் மேல் இறக்கும் போது கொண்டு சொல்வது ஏதுமில்லை. இறைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என அறியாது இரக்கம் குளமார்களுக்கு என் சொல்வேன் பொன்னேரி அகத்தீஸ்வரனே.